சில விஷயங்கள பார்த்தோன்னே பிடிச்சிரும். சில விஷயங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும். என்னடா இவ உளறிட்டு இருக்கான்னு நெனைக்கிறீங்களா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வரேன். ஒருத்தவங்க கூட இருக்க இருக்க, பழக பழக, அவங்கள டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ண, அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ரெண்ட நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கடைசில நண்பன்டா, நண்பிடான்னு அவங்க கூடயே தான் இருப்பீங்க. ஒரு பெர்சன நீங்க 100% புரிஞ்சுக்காதப்போ, கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட 100% லவ் காமிக்கவே முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த எசன்ஸ் ஆஃப் லவ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பார்ட்னரோட டீப்பஸ்ட் ட்ரபிள்ஸ், அவங்களோட டீப்பஸ்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களோட சஃபரிங் எதையுமே பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதப்போ, அவங்களோட பார்ட்னர் கிட்ட அவங்க 100% லவ் குடுக்க முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், லவ் இஸ் அன் இம்பாசிபிள் திங். வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளம்ஸ் சரியா புரிஞ்சுக்காதனால தான் வருது. அட்லீஸ்ட் இப்போ இருந்தாவது உங்க பார்ட்னர் கூடயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா உட்காந்து பேசுங்க. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. நீ கரெக்ட்டு, நான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி அங்க ஆர்க்யூ பண்ணாதீங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆர்க்யூ பண்ணி ஒண்ணுமே ஆக போறதில்ல. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, தேர் கம்ஸ் அ ஸ்வீட் திங் கால்ட் லவ்.